ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் நேற்றைக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 2020 தொடங்கி 2025 வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்லேயும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை 5 யூனிட்ஸாக பிரித்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதுவுமே எப்படி பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சால் தான் அடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம நேற்றைக்கு பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2020 நடந்த 3 டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேள்விகள், அதாவது இந்திய பொருளாதாரம் தொடர்பான கொஷின்ஸை மட்டும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆனால் 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2. சரியா? ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டுன்னு பார்க்க போகிறோம். எதனால இதை வந்து ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு மொத்தமாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா 3 தான். பட் 2021 7 டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து அதாவது 7 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த 7 கொஷின் பேப்பர்லேயும் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக் கொஷின்ஸையும் ஒரே பார்ட்டில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2. எந்த வருஷத்துக்கு? 2021 அந்த வருஷத்துக்கான வீடியோவை 2ஆக பார்க்க போகிறோம். 2021 இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி தான். அதாவது ஒரு 3 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ முதல் கேள்வி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் தொடர்பாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. கருப்பு பணம் தொடர்பான கீழ்காணும் கூற்றில் அல்லது கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த வகையான இருப்பு உடைமைகளின் உற்பத்தியை பற்றி அரசுக்கு தகவல் கொடுக்கப்படுவதில்லை. அதாவது கருப்பு பணம் தொடர்பாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை பற்றி, இப்போ யாராவது ஒரு பர்சன் வந்து கருப்பு பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட போயிட்டு இல்லீகல் மணி இருக்குது, கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எதில் சேருது? இந்த வகையான இருப்பு அதாவது எந்த உடைமைகள் யார் வச்சுருக்காங்களோ அந்த உடைமைகள் அல்லது உற்பத்தியை பற்றியே அரசுக்கு தகவல் கொடுக்கப்படுவதில்லை. இது சரியானது. கருப்பு பணத்தை பற்றி கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் சரியானது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 1983-84 ஆண்டில் கருப்பு பணத்தின் மதிப்பீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 95% இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, இது தவறானது. வரி ஏமாற்று புகலிடம் என்பவை பொதுவாக பெரிய நாடுகளாக இருக்கும். மேலும் அந்த நாடுகள் குடியேற எண்ணும் வெளிநாட்டவர் மீது அதிக வரி சுமையை திணிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கருப்பு பணத்துக்கு தவறானது தான். சரியா? ஸோ கருப்பு பணம் தொடர்பாக இருக்கக்கூடியதில் சரியானது ஆன்சர் ஏ மட்டும்தான் சரியானது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா அந்த ஏ மட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்றுகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 0 முதல் 6 வயது குழந்தைகளின் எண்ணிக்கை 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒப்பிடும்போது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுமார் 50 லட்சம் வரை குறைந்துள்ளது. அதாவது குழந்தைகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 0லிருந்து 6 வயசு அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா 2001 அந்த வருஷத்தையும் 2011 இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது 2001 கணக்கெடுத்ததை விட 2011 கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் அதோடைய கணக்கெடுப்பில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை முக்கிய பிரச்சனையாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை 50 லட்சம் வரைக்கும் குறையுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2வது ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2001 மற்றும் 2011 ஆண்டுகளுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1991 2001 ஆண்டுகளுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தோட ஒப்பிடும்போது குறைவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆப்ஷன் டி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கூற்றுமே சரியானது தான். கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி. கூற்று 2 வந்து 1க்கு சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க முதல் சென்டென்ஸில் அப்படின்னு சொல்லும்போது முதல் ஸ்டேட்மெண்ட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து 10 வருஷம் ஒவ்வொரு கணக்கெடுப்புலேருந்து இந்த 10 வருஷ கேப்பில் 50 லட்சம் குழந்தைகள் வந்து குறைஞ்சிட்டாங்க 0 to 6 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50 லட்சம் குழந்தைகள் குறையிறதுக்கு என்ன ரீசனாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா
அதுக்கு முன்னாடி 2001 கணக்கெடுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி 1991 கேப் இருக்குது பாருங்கள். இந்த 10 வருஷத்தில் இருந்த மக்கள் தொகையை விட 2011 2011 இந்த கேப்பில் இருந்த மக்கள் தொகை வந்து மொத்தமாகவே குறைஞ்சிட்டாங்க. அதனால் குழந்தைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது தான். கூற்று 2 வந்து கூற்று 1க்கு சரியான விளக்கம் தான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின், அதாவது RBI இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை பற்றி உலக பொருளாதார சமீப போக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியோடைய அமெரிக்க டாலர், இந்திய ரூபாய், இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த விற்கும் வாங்கும் பரிமாற்றம் செயல்படுத்த காரணமாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து COVID-19 பெருந்தொற்றால் உலக அளவில் நிதி சந்தைகளை சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிரமான ஒரு அழுத்தம், உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை சரிவானது, வளர்ந்து வரும் சந்தைகளின் நாணய மதிப்பு மேல் நோக்கி அழுத்தத்தை சந்திப்பது. இந்த 3 ரீசனும் அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மற்றும் B இது ரெண்டும் தான் சரியானது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய A மற்றும் B இது ரெண்டும் தான் அதற்கான சரியான ஆன்சராக இருக்கும். சரியா, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP இருக்கு இல்லையா, அது தொடர்பாக சரியான கூற்று அல்லது கூற்றுகளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், அது பொருட்கள் தொடர்பான ஒரு அளவீடு தான், சேவை தொடர்பானது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த சென்டென்ஸில். அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது பொருட்களை பேஸ் பண்ண ஒரு அளவீடு, அது சேவை பேஸ் பண்ண அளவீடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பணம் சாராத அளவீடுன்னு 3வது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3த்தில் எது வந்து சரியான கூற்று அப்படின்னு பார்க்கும்போது 3மே வந்து தவறானது தான். சரியா, ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் கால வரையறைக்கு உட்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது பொருட்கள் தொடர்பான மட்டும் அளவீடா, சேவைகள் தொடர்பானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது சேவைகள் தொடர்பானதும் கூட கால வரையறைக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது. அதே போல் அது பணம் சாராத அளவீடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பணம் சார்ந்த அளவீடு. ஜிடிபி பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த அளவீடு தான். அது வந்து குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரியதில்லைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டதாகவே இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே தவறாக மாற்றி கொடுத்துருக்கிறதுனால ABC தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்குது? அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சில வரையறைகளுக்கு உட்பட்டு HDI ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கடைசி இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அரியலூர் மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அதாவது குழந்தை மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தை மேம்பாட்டு குறியீட்டுக்கு எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போதே குழந்தைகளுடைய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. பட் குழந்தைகளுக்கு கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை எல்லாமே அவசியமானது. இதை வச்சே நம்ம கொஞ்சம் யோசிச்சா கூட இதுக்கு சரியான ஆன்சர் எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் B 1, 3 மற்றும் 4. அடுத்து பாருங்கள். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினராக கருதப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் D தாரஸ் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து பாருங்கள். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை அப்படிங்கிறது எக்கனாமிக்கில் ஒரு முக்கியமான பார்ட்டு தான். அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக அப்படின்னு கொடுத்துட்டு சரியானது தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. சரியா, கீழ்கண்ட கூற்றுகளை கருதுகன்னு சொல்லிட்டு சரியானது தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 1, 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது இந்தியா வந்து ஃபஸ்ட்டு 1950களில் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குடும்ப கட்டுப்பாட்டு திட்டமானது புதிய மார்க்சிய அணுகுமுறையோடைய அடிப்படையில் அமைந்ததுன்னாங்களே, இது தவறானது. தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்தவுடன் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்படல. அதாவது தேசிய நெருக்கடி காலத்தில் தான், நிதி நெருக்கடி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவசர காலங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டை கட்டாயமாக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ இதுவும் சரியானது தான். ஃபஸ்ட்டும் சரியானது தான். திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஆக்சுவலாக திட்டமிடுதல் மத்திய அரசாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துதல் வந்து திட்டமிடுதல் செயல்படுத்துதல் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாநில அரசுகளால் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது குடும்ப கட்டுப்பாடானது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் B 1 மற்றும் 3 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள்.
நிலைநிறுத்தும் அபிவிருத்தி என்னும் வார்த்தை துல்லியமாக எதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இயற்கை சொத்துக்கள் முடிவுறக்கூடியது அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது தான் இந்த நிலைநிறுத்தும் அபிவிருத்தி அப்படிங்கிற வார்த்தை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எது அல்லது எவை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நமக்கு இதில் சரியானது கேட்பாங்க எப்போவுமே. இப்போ கேட்டிருக்கிறது தவறானது. மொத்தம் 4 சென்டென்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல். நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட், சரியா? நிதி ஆயோக் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் தவறானதை கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்குறது நிதி ஆயோக்குடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது தான். 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் கொடுப்பது இந்த நிதி ஆயோக் கிடையாது. ஊரக வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துதல் இதோட வேலையா அப்படின்னா கிடையாது. மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரையை கொடுக்கக்கூடியது இந்த நிதி ஆயோக் தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 2 மற்றும் 4 நம்ம வந்து இதை கொஞ்சம் கிளாரிஃபையாக படிக்கணும் பாருங்கள். சாரி, இதில் பாருங்கள், நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் அப்படின்னு இருக்காங்கல்ல, இது வராது. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிப்பதும் மத்திய மாநில அரசுகளிடையே வரி வசூல் தொடர்பாக அறிவுரை கூறுவதும் 2 மற்றும் 4 அப்படிங்கிறதா சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த கொஷினை ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சுட்டு 2 மற்றும் 4 இதுதான் சரியானது. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிப்பதும் மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வழங்குவதும், மீதி 2 வந்து தவறானது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாம். நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து சரியானது அல்லது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது வந்து விதைப்பு காலத்துக்கு முன்னாடியே அறிவிக்கப்படும். அதாவது விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பயிர் விதைக்க போகிறாங்க அப்படின்னா, பயிர் விதைப்பதற்கோ பயிரிடுவதற்கோ முன்பாகவே ஒரு குறிப்பிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெல் வந்து அவங்க விவசாயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நெல்லுக்கு இந்த வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறோம், ஒரு கேஜ்க்கோ அடில்ஸ் 100 கிலோக்கோ ஒரு மூட்டைக்கோ அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. விவசாயிகள் வந்து அந்த விவசாயத்தை செய்யலாமா வேணாவா அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக விற்குது அப்படின்னா, அவங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை யோசித்து பிற்காலத்தில் இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் நிறைய வந்து நெல் வந்து பயிரிடப்பட்டு அதிகமான மகசூல் வந்தாலுமே மற்ற இடங்களில் 500 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு தனியார் சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த விலைக்கு கவர்மெண்ட் வந்து அதை வாங்கிப்பாங்க. ஸோ நாங்கள் இவ்வளோக்கு கண்டிப்பாக வாங்கிப்போம், விலை கம்மியாக ஒரு வேலை போச்சுன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறோன்னு உத்தரவாதம் கொடுக்கறது தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையானது வந்து எப்போ கொடுக்கப்படும் அப்படின்னா, அந்த பயிர் வந்து பயிரிட செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டுவிடும். ஸோ ஏவும் பியும் சரியானது. உலகமயமாக்கலினால் ஏற்படும் தங்குதடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகளை காப்பது முக்கியமல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையுடைய நோக்கமே வந்து உலகமயமாக்கலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாகவோ வர்த்தகத்தின் காரணமாகவோ விலை ஏற்றத்தாழ்வு ஏற்படுது அப்படின்னாலும் விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுப்பாங்க, சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ மற்றும் பி 2 தான் சரி. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே எதில் இருக்குது, பியில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞரான அபிஜித் பானர்ஜியின் கூற்றுப்படி கோவிட் பெருந்தொற்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள பொருளாதார வழியை குறுகிய கால அடிப்படையில் கடப்பதற்கு தீர்வாக அவர் என்ன சொல்கிறார்? அதாவது கொரோனா சமயத்தில் வந்து நிறைய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு இல்லையா? அது கொரோனா பீரியட்னால தான் ஏற்பட்டது. அதிலிருந்து எப்படி நம்ம வெளிவரலாம் அப்படின்னு ஈஸியாக ஒரு குறுகிய கால தீர்வாக அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுடைய கைகளில் அதிகமாக பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை கோவிட் பெருந்தொற்றால் இந்த நிதியாண்டின் முதல் கால் பகுதியில், அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால் பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த கோவிட் சமயத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான ரீசனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த உண்மைகள் பிரதிபலிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க.
கட்டுமான பணிகளில் சுமார் 50.3% சுருக்கம். எந்த அளவுக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். கட்டுமான பணிகளில் 50.3% சுருக்கம். உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் 59.3% சுருக்கம். வேளாண்மை, வணிகவியல் மற்றும் மீன்வள உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 10% சுருக்கம். வர்த்தகம், தங்கும் விடுதி, உணவகம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் 5% சுருக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய 4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 மட்டும் தான் சரியானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி போகலாம். இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படுகிறது. அதாவது பெரிய பெரிய வங்கிகள்லாம் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால தான் பொருளாதாரம் அதிகமாக மீட்டெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளுக்கு சரியானதான்னு பார்த்தா தவறானது. வங்கி இணைப்பு வங்கித்துறையில் செயல்திறனை உயர்த்தக்கூடியது. அதாவது வங்கி இணைப்பு அப்படிங்கிறது வங்கிகளில் இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு மற்றும் செயல்திறனை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். வங்கித்துறையுடைய செயல்திறன் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறது சரியானது தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. பி மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறானது. அடுத்த கேள்வி பாருங்கள். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கொஷினை ஒன்று, ஐஎன்எம்மில் வரக்கூடிய கேள்வி ஒன்று இங்கே மிங்கிளாகி வந்திருக்கு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கே இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் எதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 துறை கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் எந்தெந்த துறைகள் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அதிகமாக தொய்வுற்றது, விமான போக்குவரத்து அதிகமாக முடக்கப்பட்டது, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள் எல்லாமே முடங்கி போனது. பட் தொலைத்தொடர்பு துறை அப்படிங்கிறது அப்போ இருந்த இப்போ கொரோனா சமயத்தில் இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படின்னா தொலைத்தொடர்பு துறை தான். இதன் மூலமாக தான் ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்போது இது மட்டும் தவறானது. ஏ, பி மற்றும் சி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். 2019-20 ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை? அதாவது 2019-20 ஆண்டு ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2021 நடந்த கொஸ்டின் இல்லையா, அதனால் கரண்ட் அஃபேர் மாதிரி கேட்டிருக்காங்க. இது எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றி இருக்கு இல்லையா, அதனால் 2019-20 ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூல் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை? எந்த மாநிலங்களில் இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிறது குறைவாயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி பாருங்கள். நமக்கு சில இது கொடுத்துருக்காங்க, நிதி கொள்கையை பற்றி சிலது கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நிதி கொள்கையை பொறுத்த வரைக்கும் மூலதன உருவாக்கம், சமமான பகிர்வு, வேலைவாய்ப்பின்மை, சமவட்டார வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது வராது. இதில் நிதி கொள்கையை பொறுத்த வரைக்கும் மூலதன உருவாக்கம், சமமான பகிர்வு, சமவட்டார வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆப்ஷன் பியில் பாருங்கள் 1, 2 மற்றும் 4ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியா, பின்வரும் கூற்றை கவனித்து நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகள், அதாவது அகம் சார்ந்த ஆவண காரணிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? நுகர்வு சார்பை தூண்டுகிற கூடிய வகையில் என்ன வரும் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது எதெல்லாம் இதுக்கு ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி இந்த 4ல் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த 4ல் பாருங்கள் 1, 2 மற்றும் 3. ஃபஸ்ட்டு 3மே முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம், இது எல்லாமே வரும். இந்த தலையிடா கொள்கை அப்படிங்கிறது வராது. அடுத்த கேள்வி பாருங்கள். மத்திய அரசின் நேரடி வருவாய் இனத்தில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசுக்கு நேரடி வருமானம் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம வரியை பொறுத்த வரைக்கும் வருவாய் வரி வருவாய், வரையற்ற வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருவாயாக பிரிப்பாங்க. ஸோ அதில் நேரடியாக மத்திய அரசுக்கு போகாத வருவாய் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. நேரடி வருவாய் எதில் சேராது அப்படிங்கிறது, நேரடி வருமானம் எதில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வருமான வரி அப்படிங்கிறது நேரடியான வரி தான். சொத்து மற்றும் மூலதன வரியும் நேரடியான வரி தான். பண்டக மற்றும் பணி வரி, அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பண்டக மற்றும் பணி வரி அப்படிங்கிறது டாக்ஸஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். இதுதான் சரியான டி பாருங்கள். பங்காதாய மற்றும் லாப வரி அப்படிங்கிறது இதில் வராது. மத்திய அரசுடைய நேரடி வருமானத்தில் ஜிஎஸ்டியும் வரும். வருமான வரி, சொத்து வரி, ஜிஎஸ்டி எல்லாம் நேரடி வருமானத்தில் வந்துருதான். இந்த பங்காதாய மற்றும் லாப வரின்னு இருக்கு இல்லையா, இது நேரடி வருமானத்துக்கு தொடர்பில்லாதது. அடுத்து பாருங்க, இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகத்திடமிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வர் ஐயா. சரியா? இந்தியாவில் திட்டமிடல் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங்கே, அதுக்கான வரைபடமே ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியர் எம் விஸ்வேஸ்வர் ஐயா அவர்கள் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி போயிடலாம். கீழ்காணும் கூற்றுகளில்
டி பில், அதாவது ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்பான சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரெஷரி பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவை இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுதுன்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன, அவற்றின் மீது வட்டி ஈட்ட இயலாது. இது ரெண்டும் தான் சரியானது. பி மற்றும் சி இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுவே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அவை நெடுங்கால கடன் பத்திரங்கள்னு சொல்லியிருக்காங்களே, அது இதில் சாராது, தவறானது. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மசோதா மீதும் அண்ட் தென் மாநில சட்ட மசோதா மீதும் ரத்து செய்யும் அதிகாரம் கொண்டவர். சாதாரண மசோதா, மாநில சட்ட மசோதா. ஆனால் இங்கே நிதி மசோதா, ஸோ நம்ம பார்க்குறது வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிதி மசோதா வந்ததுனால இந்த கேள்வி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது பாலிட்டி கொஸ்டின். நிதி மசோதா மீது குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரத்து செய்ய முடியாது. அதே போல் தான் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவும் அவரால் ரத்து செய்ய முடியாது. ஸோ இதில் இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எக்கனாமிக் பேஸ் பண்ணி நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரால் ரத்து பண்ண முடியாதுல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள், நிதி மசோதா ஜனாதிபதி பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதில் ரெண்டாவதாக இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னா ஜனாதிபதி பரிந்துரை செய்யணும். ஸோ இது தவறானது. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் தான் நியமிக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், உறுதிப்பட கூறுதல், அதாவது கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும்போது அந்த மக்களிடையே தொற்று நோய்கள் அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது. அதாவது கிராமங்களில் வந்து சுகாதார மையங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சுகாதார மையங்களை மக்கள் பக்கத்தில் போய் அணுகும்போது, அதாவது சுகாதார மையங்களுக்கு செல்லும் போது தான் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொற்று நோய்கள் வந்து அடையாளம் காண முடியும், அதுக்கு கவனிக்க முடியும். ஸோ தொற்றக்கூடிய நோய்களை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா கிராம சுகாதார உள்கட்டமைப்புடைய உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும். அதாவது இந்த சுகாதார மையங்கள் உருவாக்கப்பட்டதற்கான பலன் வந்து அப்போ தான் பெறப்பட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான், சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருப்போம். 2005 கொண்டு வரப்பட்டது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. இதில் ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளையும் பணியமர்த்திய மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது. அதாவது திட்டக்குழுவுடைய வேலையை திட்டங்களை உருவாக்குவதும் செயல்படுத்துவதும் அது கூட வந்து தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு தான். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஏன் நாம் ஒரு பணக்கொள்கையினை வைத்திருக்கோம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, நாம் எதுக்காக பணக்கொள்கை வச்சுருக்கோம், என்ன ரீசனுக்கு பணக்கொள்கை வச்சுருக்கோம், பணக்கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வரி வருவாயை அதிகரிப்பதற்கான கிடையாது, அதே போல் வறுமையை குறைப்பதற்கான கிடையாது, பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்வதற்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குமே நிதி கொள்கை பயன்படுகிறது. பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் 2 மற்றும் 4 தான் இதுக்கான சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியுடைய தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, தேசிய உற்பத்தி கொள்கையுடைய நோக்கமாக இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. தேசிய உற்பத்தி கொள்கையை பொறுத்த வரைக்கும் 2022 உற்பத்தி தொழில் துறையில் வந்து 100 மில்லியன் கூடுதல் பணிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது முதல் நோக்கம். அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையுடைய பங்கு வந்து அதிகரிக்க செய்யணும் அப்படிங்கிறதும், உற்பத்தி துறையில் கூடுதல் உற்பத்தி, அதாவது உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்கள் எல்லாம் நிறைய அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும், இந்திய உற்பத்தி துறைக்கு உலக அளவில் போட்டியை உருவாக்குறதும் தான் இதோடைய நோக்கங்கள். ஸோ இருக்கிற 4மே வந்து இதோட நோக்கங்கள் தான். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது, தேசிய உற்பத்தி கொள்கை இருக்குது. தேசிய உற்பத்தி கொள்கையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, 2022 உற்பத்தி தொழில்துறையில் 100 மில்லியன் கூடுதல் பணியை உருவாக்கணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையை அதிகமாக பங்கெடுக்க வைக்கணும், உற்பத்தி துறையில் கூடுதலாக உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் அதிகரிக்கணும், இந்திய உற்பத்தி துறைக்கு உலகளவில் போட்டியை உருவாக்கணும். இதுதான் அவங்களுடைய கொள்கை நோக்கங்களாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லி மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துட்டாங்க. சரியா, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லி 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை அடைவதாக குறிக்கோளாக கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு
சரியானதான்னு பார்த்தீங்கன்னா சரியானது. மேலும் 2022ஆம் ஆண்டிற்குள் விருப்பமுள்ள ஊரக மக்கள் அனைவரும் தூய்மையான சமையல் வசதி என்ற இலக்கினை அடையணும். இதில் வந்து ஆவாஸ் யோஜனாவில் இது சொல்லப்படலை. ஸோ 1 சரி, ஆனால் 2 தவறு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். அதாவது மாநிலத்தின் சுகாதார பணி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2005. அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டுக்கு உரிய மின் ஆற்றலில் பெரும் பகுதியை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின் ஆற்றலில் பெரும்பான்மையான பகுதியை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அனல் மின் உற்பத்தி. அடுத்த கேள்வி. என்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய விரிவாக்கம். நாம் வந்து அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸ்லேயே. இந்த என்ஐசி அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு அர்த்தம். நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ், அதாவது தேசிய தகவலியல் மையம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஹிப் விசா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர்களை குறிக்கக்கூடியது தான் இந்த ஹிப் விசா அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பிட்ட திறன்மிகுந்த பணியாளர்களுக்கானது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு காரணம் அல்லது காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா, அதுக்கான ரீசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு அதுக்கான ரீசன் வந்து 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ரீசன்ஸில் எது வந்து பொருத்தமானது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை வளர்கிறதுக்கு முதல் காரணமாக கருதப்படுவது இறப்பு விகிதம் குறைதல். இது வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இறப்பு விகிதம் குறையுது. அதே போல் பார்த்திங்கன்னா குறைந்த கல்வி அறிவு வந்து குறைவாக இருக்குது. காலம் தாழ்ந்த திருமணம்னா வந்து வயதான பிறகு திருமணம் செய்து கொள்வது, அதிக வயதில் திருமணம் செய்து கொள்வது, இதனால் வந்து குழந்தைகள் வந்து பெற்றுக்கொள்வது கடினமாக தான் இருக்குமே தவிர மக்கள் தொகை பெருக்கத்திற்கு இது ஒரு காரணமாக இருக்காது. ஸோ 3வது கிடையாது, 1 மற்றும் 2 இது மட்டும்தான். அப்போ இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். பொதுத்துறைகளும் தனியார் துறைகளும் இணைந்து செயலாற்றுதல். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். பட்டியல் 1ஐயும் 2ஐயும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொறுத்து விடை கண்டுபிடிக்கணுமா. 2வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சந்தானம். சரியா, 2ஆம் நிதிக்குழுவின் தலைவர் யார்? கே சந்தானம் அவர்கள். 7வது நிதிக்குழுவுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா JM செலட் அவர்கள். 12வது நிதிக்குழுவுக்கு தலைவர் வந்து சி ரங்கராஜன் அவர்கள். மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 7 இருக்குது. 2, 3, 1. அடுத்த கேள்வி பாருங்கள். மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவை உருவாக்குதலை நோக்கமாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவை உருவாக்குதல், அதாவது இந்தியாவில் உருவாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து எதுக்கான நோக்கத்தை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய வைக்கிறதுக்காக அழைக்கிறது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். அதுதான், வாழ்க்கை தரம் உயருதல் தான் பொருளாதார முன்னேற்றத்தை கணிப்பதற்கான ஒரு சிறந்த காரணி. அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதராஸ் தொழிலாளர் சங்கம் தான். மதராஸ் தொழிலாளர் சங்கம் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம். அடுத்தது பாருங்கள். சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்கல. இங்கே வந்து தவறானது கேட்டிருக்காங்க. பின்வருவனற்றுள் எது வந்து தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து சுற்றுச்சூழலுக்கானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து உழவர்களுக்கான கடன் அட்டை கொடுப்பதற்கான அது ஃபசல் பீமா யோஜனா. ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது வந்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களை மேம்படுத்துக்கு. அம்ருத் திட்டம் நகராட்சி நிறுவனங்களுக்கும். நீட்ஸ் அப்படிங்கிறது குறு சிறு நடுத்தர தொழில்களுக்குமானது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அடுத்தது தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்ட மாதிரியை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் தமிழ்நாடு வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வந்து அடிப்படையாக வச்சு தான் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள். நிதியுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 பணிகள் கொடுத்துருக்காங்க. அதில் பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடெல்லாம் நிதி ஆயோக்குடைய பணிகள் தான். ஆனால் வெளிப்புற ஆலோசனை அப்படிங்கிறது வந்து இதில் வராது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. அதாவது 1, 2 மற்றும் 3 இதுதான் அதோடைய குத்தகை சீர்திருத்தத்தோட தொடர்புடையது. அதாவது வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைக்காரர்களுடைய உரிமைகள். இந்த நில உடைமை உச்சவரம்பு அப்படிங்கிறது இதில் வராது. என்ன வரும்? வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு மற்றும் குத்தகைக்காரர்களுடைய உரிமைகள். இதுதான் இதில் வரக்கூடியது. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும். அதாவது நிதி ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த நிதி ஆணையத்துடைய செயல்களில் முக்கியமான செயலாக இல்லாதது ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கு திட்டத்தை வகுப்பது இந்த நிதி ஆணையத்துடைய வேலை கிடையாது. நிதி ஆணையம் என்னென்னலாம் வேலை செய்வாங்க அப்படின்னு பாருங்கள். வரிகளின் நிகர வருமானத்தை மத்திய மற்றும் மாநில அரசு இடையே விநியோகிக்க பரிந்துரைப்பது. அதாவது வருமானம் வருது இல்லையா வரிகள் மூலமாக, அதை மத்திய மாநில அரசுகளுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை செய்கிறாங்க. மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்கிறது. ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த வரியை பிரிக்கிறாங்க. ப்ளஸ் மாநில அரசுகளுக்கு எப்படியெல்லாம் உதவலாம், அந்த மானியங்கள் எப்படிலாம் கொடுக்கலாம், அதை எப்படி நிர்வாகம் செய்யலாம் அப்படிங்கிற கொள்கைகள் பரிந்துரை செய்கிறாங்க. பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளுடைய வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தில் ஒருங்கிணைச்சு அந்த நிதியை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளுக்கான பரிந்துரையும் வழங்குறாங்க. அதாவது ஒரு மாநிலம் உயரணும் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து நகராட்சியுடைய வளங்களை கூடுதல் படுத்தி ஒரு மாநிலத்துடைய ஒருங்கிணைந்த நிதியை அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கான பரிந்துரைகளையும் நிதி ஆணையம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டோட வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கு திட்டத்தை வகுப்பது அவங்க கிடையாது. அப்போ செயல்பாடு அல்லாதது எது? ஆப்ஷன் டி. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே 2021 நடந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ஏன்னா மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னால் 7 கொஷின்ஸ். அதாவது 7 டெஸ்ட் நடந்திருக்கு 2021 டிஎன்பிஎஸ்சியில் மொத்தமாக. அதில் இருக்கக்கூடிய பாதி கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸை நாளைக்கு பார்ட் 2 வீடியோவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.